அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை உற்சாகமான ஒரு நாளாக, கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக நம்ம கொண்டாடிட மாட்டோமா? இந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தி நம் வாழ்க்கையை ஒரு கட்டம் உயர்த்தி விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். இந்த சமீபத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு சார், ஜெய்பீம் படத்தில், இந்த புல்லாத உலகத்திலே என்னை ஏன் படைத்தா இறைவான்னு ஒரு பாட்டு இருக்கும். உண்மையிலேயே சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த உலகம் என்னடா இவ்வளவு பொல்லாத உலகமாக மாறிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சார். நம்ம சமீபத்தில் என்னுடைய நண்பர் மதுரையில் ஒரு இடம் வாங்குறார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அவர் காசெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் மூலமாக வருது, இப்படி மாட்டுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன்லாம். சார் அதுக்கப்புறம் தான் சார் தெரியுது அந்த இடத்த ஏற்கனவே 2 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரே இடத்த ஒரு 3 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே சார். எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கோம். இப்போ இந்த நம்ம கஷ்டங்களை போய் கோயிலில் சொல்லுவோம்ப்பா, கடவுள்கிட்ட போய் முறையிடுவோப்பான்னு போனால் இன்னைக்கு கடவுளோட சிலையே திருட ஆரம்பிச்சிட்டாங்களே சார். கடவுள் சிலையை திருடி வெளிநாடுகளுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அதனால தான் தமிழில் ஒரு பாட்டே வரும், கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்குவார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்துளிந்து நின்றானை கண்காணி காணுங்கால் களவொழிந்தானேன்னு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும். என்ன அர்த்தம்? ஏதாவது தப்பு பண்ணா கடவுள் பாப்பாருப்பான்ற பயத்துல மனுஷன் தப்பு பண்ணாம இருந்தான், கடவுளே எடுத்துட்டு கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சிட்டானே சார், கடவுள் சிலையவே விற்கிறானே சார். இவனை எப்படி நம்ம மாத்துறது? இந்த உலகத்தை நம்ம எப்படிடா மாத்துறதுன்னா, எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவர் ஏமாற்ற வேண்டும் என்கிற ஒரு நினைப்போடு இருக்கிறார். அவர்களிடமிருந்து நாம் எப்படி தெளிவாக இருக்க போகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்னுவாங்க. அதுக்காகத்தான் இந்த கதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் கதைகள் படிக்கிறோம்ல, ஒவ்வொரு கதைகள் என்னப்பா பண்ணுன்னா, இந்த கதைகள் நம்மளை சிந்திக்க வைக்கும், கதைகள் நம்ம அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்கும், இந்த கதைகள் நம்ம யோசிக்க வைக்கும். இந்த கதையில் வந்த மாதிரியே இவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கும். இப்போ சமீபத்தில் நான் படித்த ஆச்சரியப்பட்ட ஒரு கதை. ஒரு பண்ணையார், கிராமத்தில் இருக்கிற ஒரு பண்ணையார், அவர் என்ன பண்ணுறாரு, அடகு கடைக்காரனை ஏமாற்றணும்னு பார்க்குறாரு. தாங்கிட்ட இருந்து ஒரு பித்தளை வாளை எடுத்துகிட்டு போய், இது தங்கவாள், எங்களுடைய பரம்பரையிலேயே நாங்கள் பயன்படுத்தின தங்கவாள், இதை வச்சுட்டு எனக்கு ஏதாவது காசு கூடி, எனக்கு காசு அவசரமாக தேவைப்படுதுன்னு கேட்குறாரு. இப்போ இந்த அடகு கடைக்காரர் யோசிக்கிறாங்க, இவருக்கு தென்னந்தோப்பு இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது, பெரும் பெரிய தோப்புகள்லாம் இருக்குது, இவருக்கு ஏதோ பண கஷ்டம், பரம்பரை வாழை வைக்கிறாரு. சரி பரவாயில்ல, எவ்வளோ அங்கே வேணும்னு கேட்டார். ஒரு 5000 ரூபா இருந்தால் போதும். 5000 ரூபா கொடுத்து விட்டான். 1 மாதம் ஆச்சுங்க, 1.5 மாதம் ஆச்சுங்க, அந்த பண்ணையார் வரவே இல்லை, காசையும் கொடுக்கல, பொருளையும் மீட்கலை. இவனுக்கு சந்தேகமாயிருச்சு. யாருக்கு? இந்த அடகு கடைக்காரருக்கு சந்தேகமாயிருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாழை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது தங்க வாழே கிடையாதுங்க, அது பித்தளை வாள், அது சாதாரண வாழை, எதையோ கொண்டு வந்து வச்சு காசு வாங்கிட்டு போயிட்டார். இது இவருக்கு தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? இப்போ இது எப்படி நிரூபிக்க முடியும்? அவர் ஏமாத்திட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ அந்த காலம் இப்போ மாதிரினா சிசிடிவி கேமராலேருந்து எல்லாம் அவர் எழுதி கூட வாங்கலை, ஏன்னா பண்ணையார் தானே, உள்ளூர்காரர் தானே. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நாவிதர் இருந்தார், சேவ் பண்ணுறாரு. அவர் தான் பண்ணையாருக்கு எப்பயும் போய் சேவ் பண்ணுவார். இப்போ இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ பண்ணையார்கிட்ட போய் சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு வால் கொடுத்தீங்களாமே அடகு கடைக்காரன்ட்ட, அதை அவன் தொலைச்சிட்டானாங்க, அதை அவன் தொலைச்சிட்டானா, எங்கே வச்சான்னு தெரியலையா, தொலைச்சிட்டானா, நீங்கள் கேட்டுருவீங்கன்னு பயந்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் போய் எப்போ கேட்பீங்களோன்னு பயப்படுறான்னு ஒரு காதில் அப்படி ஒரு பொருத்தி போட்டு அவன் போயிட்டான். அவ்வளோதான், நான் இதை அப்படி பொருத்தி போட்டு அவர் போயிட்டார். இப்போ பணக்கார யோசிச்சான், இது தாண்டா நல்ல சந்தர்ப்பம். இந்த பண்ணையார் யோசித்தார், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிட்டு நான் இவன்ட்டேருந்து 5000 ரூபாய்க்கு கடன் வாங்குறதுக்காக என் பரம்பரை தங்க வாழை கொடுத்தேன், இந்த 5000 ரூபா கூட 5000 ரூபா வட்டியோட கூட 5000 ரூபா 10000 ரூபா கொடுக்குறேன், என் தங்க வாழை கொடு. இப்போ அவன் போய் நிற்கிறான். இப்போ அடகு கடைக்காரையோ அப்படியே பயப்படுற மாதிரி நடித்தார், அப்படியே கொஞ்சம் பயப்படுற மாதிரிலாம் நடித்தார். இப்போ ஊர்க்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ அவன் தான் 10000 ரூபா கொடுக்குறான்லப்பா, கொடுத்துருப்பான். இவர் சொல்கிறார், 10000 ரூபா இல்லை 25000 ரூபா கொடுக்குறேன், என் தங்க வாழை கொடு. ஏன்னா இவருக்கு தெரியும்ல, அந்த நாவிதர் சொல்லியிருக்காருல்ல, இவன் வாழை தொலைச்சிட்டான்னு சொல்லியிருக்காருல்ல, 25000 ரூபா கொடுக்குறேன், தங்க வாழை கொடு, இல்லைன்னா நீ எனக்கு 50000 கொடுக்கணும்னாரு. எப்படி? இல்லைன்னா நீ எனக்கு 50000 கொடுக்கணும், எங்களுடைய வாழை அது, நீ எனக்கு 50000 கொடுக்கணும். ஏன்? வாழை அவர் தொலைச்சிட்டான்னு நினச்சிட்டு இவர் பேசுகிறார், 50000 கொடுக்கணும். அவன் யோசிக்கவே இல்லை, 25000 ரூபா வாங்கி வச்சான், உங்கள் தங்க வாழை தானங்க இந்த தாங்க இருக்குன்னு பத்திரமா எடுத்து எல்லார் கண்ணு முன்னாடி எடுத்து கொடுத்துட்டான். இந்த பணக்கார அதிர்ச்சியாகி பார்க்குறாரு, அடப்பாவுமே
நாம வச்ச இந்த பித்தளை வாள் நமக்கே ஆப்பா வந்து முடிஞ்சிருச்சே, கடைசியா 25,000 நம்ம கையை விட்டு போயிடுச்சேன்னு வேற வழியே இல்லை, என்னப்பா எல்லாரும் வந்துருச்சுலப்பா கிளம்புகன்ட்டாங்க. முடிஞ்சா நாம் ஒருத்தரை ஏமாத்தணும்னு நினச்சோன்னா ஏதோ ஒரு வகையில் நாம் இந்த சமூகத்தால் ஏமாற்றப்படுவோம் என்கிற ஒரு நினைப்போட நம்ம பயணித்தோன்னா இந்த வாழ்க்கை தெளிவான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ பொய்களே சொல்லக்கூடாது. அப்போனா வள்ளுவர் சொல்கிறாரு, எப்போ தெரியுமா பொய் சொல்லணுமா, பொய்மையும் வாய்மையிடத்து புறந்திருக்கின். ஒரு நல்லது செய்யறதுக்காக நீ சொல்லலாம்ப்பா, ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக சொல்லக்கூடாதுப்பான்றாங்க. இப்போ அந்த காலத்து விசு சார் படம்லாம் இருக்கும், டௌரி கல்யாணம், இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும்ல, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம். மணல் கயிறுன்னு ஒரு படம் இருக்கும், அவ்வளவு பொய் இருக்கும் அந்த படம் பூரா. ஆனால் அது ஒரு அழகான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம். ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு கால் இல்லை, எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு அவங்க அப்பா வந்து நிற்கிறார் ஒரு கல்யாணத்தரகர்கிட்ட. அவ்வளோதானே, பண்ணிடுவோம், எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இருக்காங்க, பண்ணிடுவோன்ட்டு. அதே போல் பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பார்வை தெரியாது, ஒரு கண்ணு தெரியாது. இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல வரனா பார்த்து சொல்லுப்பார். ஒரு பையன் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான், உங்கள் பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கான், உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான், நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சிடலாம் அப்படின்றாரு. என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னானா, ஆமாங்க உங்கள் பொண்ணை தாங்க கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க, சரின்ட்டார். இப்போ நேராக மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்க. உங்கள் பையனை பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்துருக்கான், சந்தையிலையோ எங்கேயோ வெளியே பார்த்துருக்கா, அதுலேருந்து உங்கள் பையன் மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணு, எப்படி சொல்லிக்காரு பாருங்க, உங்கள் பையன் மேலே பொண்ணுக்கு ஒரு கண்ணு நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம். கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா பையனுக்கு ஒரு கால் இல்லை, பொண்ணுக்கு ஒரு கண்ணு இல்லை. என்னையான்னு கேட்டிருக்காங்க. நான் தான் அப்பயே சொன்னேனுங்க, இந்த பையன் உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரா? இந்த பொண்ணுக்கு உங்கள் பையன் மேலே ஒரு கண்ணுன்னு சொன்னேன்ல, இருக்கா? கல்யாணத்தை பண்ணி வைங்க சார். ஒரு நல்லது நடக்கிறதுக்காக, ஒரு 4 நல்ல விஷயங்கள் நடக்கணுன்றதுக்காக பொய்களை சொல்லலாமே தவிர, ஒருத்தரை ஏமாற்றணுன்றதுக்காகவோ சூழ்ச்சி பண்ணணுன்றதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா தமிழ் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஒரு ராஜா யானையில் வராரு, இந்த சலவை தொழிலாளி இருக்கார்ல, அவர் அப்படியே பார்த்தார். ராஜா யானையில் வராரு. குயவன் ஒரு பானை செய்கிறவர், அவருக்கும் இந்த சலவை தொழிலாளிக்கு எப்பயும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், பக்கத்து கிடக்காங்க. இப்போ இந்த பானை செய்கிறவன் யோசிச்சா, எப்படியாவது இந்த சலவை தொழிலாளியை ராஜா கிட்ட மாட்டி விடணும்னு போய் ராஜா கிட்ட சொன்னா, ராஜா உங்கள் யானை கருப்பாக இருக்கு, நம்ம கடை பக்கத்தில் ஒருத்தர் சலவை தொழிலாளி இருக்காருல்ல, அற்புதமாக துவைப்பார், நீங்கள் ஏன் உங்கள் யானையை சலவைக்கு போடக்கூடாதுன்ட்டார். யானையை சலவைக்கு போட்டிங்கன்னா யானையை வெள்ளையாக்கி இந்திரனுடைய ஐராவதம் மாதிரி அவன் மாற்றி கொடுத்துருவான், நீங்கள் யானையை சலவைக்கு போடுங்கன்றான். இப்போ இந்த ராஜாவில் யோசிச்சார், இது கூட நல்ல ஐடியாவாக தானே இருக்குது, யானையை வெள்ளையாக்கிடலாமா, நல்ல ஐடியாவாக இருக்கே. இப்போ இந்த சலவை தொழிலாளியை கூப்பிட்டாரு. இப்போ நீ என்ன செய்வியோ தெரியாது, என் யானையை வெள்ளாவி வச்சு வெளுத்து வெள்ளையாக்கி கொடு அப்படின்னாரு. சலவை தொழிலாளி தான் இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும், இந்த பிரச்சனை யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். நம்ம யோசிச்சுட்டு சொன்னால், வெள்ளாவி வச்சுலாம் வெளுத்துடலாம் மகாராஜா, ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, யானையை துவைக்கிற அளவுக்கு பானை வேணும், பெரிய பானை இருந்தால் தானே பண்ண முடியும், பெரிய பானை நம்மக்கிட்ட கிடையாது. அந்த பானை செய்கிறான் பாருங்க குயவன், அவனால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய பானையை செய்ய முடியும். அவன் அந்த பானையை செஞ்சு கொடுத்துட்டான்னா நான் உங்கள் யானையை துவைச்சிருவேன்ட்டான். இப்போ அவனை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய பானை செய்யறியான்னாங்க. அன்னைக்கு நைட்டே அவன் ஊரை காலி பண்ணிட்டு நம்ம பொண்ணை வேணா நமக்கே வந்துச்சேப்பான். இது ஒரு அற்புதமான நீதி கதைகளில் சொல்லப்பட்ட ஒரு கதை. என்ன தெரியுமா அர்த்தம்? நாம் அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும்னு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா அது நமக்கே மீண்டும் வரும் என்கிற ஒரு எண்ணமும் தெளிவும் நம் வாழ்க்கையில் இருந்து விட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.